வணக்கம் தமிழா. 2025 குரூப் டி தேர்வுக்காக நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினோடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிபிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ரயில்வே தேர்வுக்காக ஒரு சிறந்த புத்தகம் நம்ம தமிழில் வழங்கிட்டு இருக்கோம், தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் ஓகேங்களா, மொத்தம் டோட்டலாக 7 புக்ஸ் பிரிண்டட் மெட்டீரியலை உங்களுக்கு புரோபஸ்ட் கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம். இது கூட டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது பிடிஎஃப் ஃபைல உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். விருப்பமுள்ள தேர்வுகள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பே பண்ணி உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலில் சென்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From the options given below, select the organism having a 3-chambered heart. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் 3 இதய அறைகளை கொண்ட ஒரு உயிரினம் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது 3-chambered heart. பொதுவாக மனிதனுடைய இதயம் 4 அறைகளை உடையது. மேலறைகள் 2 ஆர்க்கிள்கள், கீழே 2 வென்ட்ரிக்கிள்கள் நம்ம சொல்றோம். இப்ப என்ன கேட்கிறாங்க, 3-chambered heart 3 இதய அறைகளை கொண்ட உயிரினம் கீழே கொடுக்கப்பட்ட எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பிஜிஎன், இதுக்கு எத்தனை இதயறைகள் இருக்குன்னா இதுக்கு மொத்தம் 4 இதயறைகள் இருக்கு. அடுத்து மீனுக்கு எத்தனை இதயறைகள் இருக்குன்னா இதுக்கு மீன் 2 இதயறைகளை உடையது. அடுத்து இந்த சாலமண்டர், இந்த சாலமண்டர் என்பது ஊர்வன வகையை சேர்ந்தது. இது மொத்தம் 3 இதயறைகள் உடையது. அப்ப இவங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, 3-chambered heart தான் கேட்கிறாங்க. அப்ப 3 இதயறைகளை கொண்ட உயிரினம் ஊர்வன சாலமண்டர். டைகர் எத்தனை இதயறைகள் இருக்கு, 4. ஓகேங்களா, அப்ப தெளிவா தனித்தனியா பார்த்துக்கணும். ஒரு 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது சரியான தவறான்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, 3 இதயறைகளை கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்டால் சாலமண்டர். இதே இந்த ஊர்வனையிலேயே முதலைக்கு மட்டும் 4 இதயறைகள் காணப்படும். ஊர்வன பொதுவாக 3 அறைகள் தான் இதயறைகள், முதலைக்கு மட்டும் 4 அறைகள், முழுமையில்லாத 4 அறைகள் காணப்படுகிறது. அடுத்து, which of the following chemical reactions chemical reactions is balanced, அதாவது balanced chemical reaction எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது சமப்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியானது அப்படிங்கிறது. சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு என்று சொன்னால் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வேதி வினையில் ஈடுபடக்கூடிய வினை படுபொருட்கள், அதனால் விளையக்கூடிய வினை விளைபொருட்களுடைய அணுக்களின் எண்ணிக்கை சமன்படுத்தப்படுதல். வினை படுபொருட்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை சமமா இருக்கணும், வினை விளைபொருட்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கணும். அதுதான் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு அல்லது பேலன்ஸ்டு ரியாக்ஷன். இதுல எது சரியானு பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் சல்புரிக் அமிலத்தில் வினைபுரிந்து துத்தநாக சல்பேட்டையும் ஹைட்ரஜனையும் வழங்குறது. அப்ப இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அணுக்கள் ஹைட்ரஜன், சல்பர் எல்லாமே சரியாக இருக்கு. அப்ப இதுதான் என்னது, சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. இங்க பாருங்க MgO2, இங்க ஆக்சிஜனோட அணுக்கள் இல்லை, ஹைட்ரஜன் அணுக்கள், இரும்புடைய அணுக்கள் மாறுது. ஓகேங்களா, அப்ப அணுக்களோட எண்ணிக்கை வினைபடுபொருள் பக்கமும் சமமா இருக்கணும், வினை விளைபொருளோட பக்கம் சமமாக இருந்தால் அது பேலன்ஸ் ரியாக்ஷன். ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்ப எடுத்துக்காட்டா ஹைட்ரஜன் 2H2 + O2. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எதை உருவாக்குது, நீ 2H2O 2H2O. அதே போல இப்போ H2O2 நம்ம கொடுத்தோம்னா H2O தான், H2O2னா H2O2. ஓகேங்களா, அப்ப இந்த சமப்படுத்தப்பட்ட சமன்பாடுனா வினை படுபொருட்கள் இந்த பக்கமும் சமமாக அணுக்களோட எண்ணிக்கை இருக்கணும். அடுத்து, which of the following is not a natural indicator for oxides or bases? அதாவது அமிலகார நிறங்காட்டிகள்ல இயற்கை நிறங்காட்டி அல்லாதது எது? அதாவது இயற்கை நிறங்காட்டி அல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயற்கையாகவே இவங்க நிறங்காட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கலர்டு பெட்டல்ஸ் ஆஃப் ஹைட்ராஞ்சியா, கலர்டு பெட்டல்ஸ் ஆஃப் பெட்டூனியா, டர்மெரிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இண்டிகேட்டர், இயற்கை அமிலகார நிறங்காட்டிகள். இதெல்லாமே இந்த இதழ்கள், வண்ண இதழ்கள், அதாவது ஹைட்ராஞ்சியா தாவரத்திட வண்ண இதழ்கள், பெட்டூனியா தாவரத்திட இதழ்கள், மஞ்சள், இதெல்லாம் இயற்கை நிறங்காட்டிகள். அப்ப இந்த மீத்தேல் ஆரஞ்சு அல்லது மெத்தில் ஆரஞ்சு, பினாப்தலின், இதெல்லாம் என்னது
செயற்கை நிறங்காட்டிகள். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட வினாவுக்கு இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, தி ஃபார்முலா ஃபார் resultant resistance of three resistors connected in parallel combination. இந்த parallel combination அப்படின்னு என்னன்னா, பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட அந்த மின் தடைகளுடைய அந்த தொகுப்பயன் மின்தடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த parallel combination அது பக்க இணைப்புல இணைக்கப்பட்ட மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, பக்க இணைப்பு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னது, 1/R is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. இந்த R என்பது என்ன பார்த்தீங்கன்னா மொத்த மின்தடை. இந்த R என்பது என்னது, மொத்த மின்தடை. இதெல்லாம் வந்து மின்தடை எண்ணிக்கை, புரியுதுங்களா? கேபிட்டல் R என்பது என்னது, மொத்த மின்தடை. இந்த R1 R2 R3 என்பது மின்தடையுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? அப்ப இது வந்து பேரலல் பக்க இணைப்பு. இதே இது சீரியஸ், அதாவது தொடர் மின் இணைப்பு, தொடர் இணைப்பு அப்படி கொடுத்தா நமக்கு எது சரியான ஆன்சர் வருமா, R equal to R1 plus R2 plus R3. இது சீரியஸ் தொடர் இணைப்பு, இது பேரலல் பக்க இணைப்பு. ஓகேங்களா? அடுத்து, wires of copper, silver, nichrome and glass are made having similar length and diameter which will have the highest resistance. அதாவது ஒரு 4 பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், உயர்ந்த மின் தடை கொண்ட பொருள் எதுங்க, உயர்ந்த மின் தடை கொண்ட பொருள் எது கொடுத்திருக்காங்க, காப்பர், சில்வர், நிக்ரோம், கிளாஸ். இது எது சரியானதுன்னா கிளாஸ். கிளாஸும் ரப்பரும் தான் உயர்ந்த மின் தடை கொண்ட பொருள், மின் கடத்தா பொருட்கள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து, ஆர்டிகிள் 51A of the Constitution of India deals with, அதாவது ஆர்டிகிள் 51A சட்டப்பிரிவு 51A அரசியலமைப்பில் எதை பற்றி கூறுகிறது, எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னா, 51A என்னது, ஃபண்டமெண்டல் டூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டூட்டிஸ் என்னது, அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்துல கிடையாது. அப்ப அடிப்படை கடமை என்ன செய்யறாங்க, சேர்க்கிறாங்க. எப்ப சேர்க்கிறாங்க, 42வது அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தம் 1976. அடிப்படை கடமைகள் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் 42வது சட்ட திருத்தத்தில் சேர்க்கிறாங்க. அப்ப 76ஆம் ஆண்டு அடிப்படை கடமை வருது. மொத்தம் 10 அடிப்படை கடமை சேர்க்கிறாங்க. 2002 86வது அமெண்ட்மெண்ட்ல ஒரு அடிப்படை கடமை இணைக்கிறாங்க. மொத்தம் இப்ப 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. அடிப்படை உரிமைகள் என்பது பகுதி 3, அடிப்படை உரிமைகள் பகுதி 3, அடிப்படை கடமைகள் என்பது பகுதி 4A. 4 என்பது அரசுக்கு வழிய நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? இப்ப யூனிட் இந்த பகுதி நீக்கப்பட்டது. பஞ்சாயத்து பகுதி கேட்டாங்கன்னா 9, அட்டவணை கேட்டாங்கன்னா 11. பஞ்சாயத்துக்கு என்ன பகுதி 9, அட்டவணை கேட்டாங்க என்னது, பகுதி 11. ஓகே. அடுத்து, தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிலிஸ் ஜூஸ் ஆர் மென்ஷன்ட் பிலோ. செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிலிஸ் ஜூஸ். இந்த பிலி அப்படின்னா என்னன்னா, பித்தச்சாறு அல்லது பித்த நீர். பித்தச்சாறு அல்லது பித்த நீர். இந்த பித்த நீர், பித்த உப்புக்கள் எது சுரக்குது, கல்லீரல். எது சுரக்குது, கல்லீரல். செரிமானத்துக்கு பங்கு பெறக்கூடியது. அந்த இந்த பித்த நீருடைய அந்த நிகழ்வுகள்ல அதோடைய செயல்பாட்டு நடைமுறையில பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எது எது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேஸ் எ புரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் that helps in the digestion of proteins. அதாவது என்சைம்கள் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது பித்த நீருடைய இந்த பித்தச்சாருடைய விளைவுகள்ல, நிகழ்வுகள்ல, செயல்கள்ல பொருந்தாதது ஆகும். அப்ப இதுதான் என்னது ஆன்சர். மித்தது பாருங்க, breaks down large fat globules into smaller ones. இது சரிதான். increases the efficiency of the action of pancreatic enzymes. கணையத்தில் நீர் அந்த என்சைம்கள்ல செயல்படுத்துது. provides alkaline medium to the food for action by pancreatic enzymes. இப்போ இது எல்லாமே இந்த பித்தச்சோடைய பணிகள்ல ஃபங்க்ஷன்ஸ் சரியா இருக்கு. இது தவறானது. இந்த புரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் இதுதான் தவறானது. அடுத்து, question number 8. In which of the following years was the Sri Jagannath temple act passed? அதாவது
ஸ்ரீ ஜெகநாதர் ஆலய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சரியான ஆன்சர் 1955. அடுத்து, in India, the western cyclonic disturbance or weather phenomena of the winter months brought in by the westerly blow from the, அதாவது இந்த மேற்கத்திய புயல்களுடைய அந்த டிஸ்டர்பன்ஸஸ்ல நடக்கக்கூடிய அந்த குளிர்கால மாதங்களில் நடக்கக்கூடிய அந்த வெஸ்டர்லி ஃப்ளோ எந்த ஏரியாவில் நடக்குது அப்படி கேட்குறாங்க. எங்க உருவாகுது அப்படி கேட்குறாங்க. இது எங்க உருவாகுதுன்னா மத்திய தரைக்கடல் அந்த பகுதியில் தான் இது உருவாகுது. இது இந்தியாவுடைய மேற்கத்திய புயலுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. எப்பனா விண்டர் குளிர் மாதங்கள்ல. அடுத்து, இஸ் ஸ்போக்கன் பை அரௌண்ட் 2.5 million people mainly on the central west coast of India and it is the official language of கோவா. அதாவது கோவாவுடைய அலுவலக மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா தான் நம்ம கோவா. இந்தியாவுடைய போர்ச்சுகீசிய பகுதியிலிருந்து யூனியன் பிரதேசமாகி இந்தியாவுடைய மாநிலமாக உருவானது கோவா. கோவாவுடைய அலுவலக மொழி எது? கொங்கணி. கொங்கணி தான் சரி. அடுத்து, அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபைவ் எய்ம்ஸ் டேஸ்ட் ப்ராஃபிட்ஸ் இன் த லாங் ரன். அதாவது ஒரு சரியான போட்டி சூழலில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு நீண்ட கால ஒரு போட்டியில் ஏர்ன் பண்ணக்கூடியது எவ்வளோ ப்ராஃபிட் கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் ப்ராஃபிட் தான். ஒரு நார்மல் ப்ராஃபிட் இயல்பானது தான். இயல்பான லாபத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு நீண்ட கால போட்டி சந்தையில் சரியான போட்டியில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது இயல்பான லாபம் தான். அதான் நார்மல் ப்ராஃபிட் தான் சரி. The Kharji Puja festival is widely celebrated in the state of, அதாவது இந்தியாவில் இந்த ஹார்ஜி பூஜா ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா திரிபுரா. இந்த மாநிலம் திரிபுரா. When did the ozone levels in the atmosphere start to reduce? அதாவது ஓசோனுடைய அந்த அளவானது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் 2வது அடுக்கு என்று சொல்லப்படக்கூடிய மீளடுக்கு அல்லது படையடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஓசோனுடைய அளவானது குறைய ஆரம்பித்தது. ஓசோன் படத்துடைய அளவு குறைவது, ஓசோன் துளை ஏற்படுவது எந்த ஆண்டுகளில் ஆரம்பிச்சது அப்படின்னா 1980ஆம் ஆண்டுகளில் தான் ஆரம்பிச்சது. அடுத்து, when a substance combines with O2, இது O2ன்னு வச்சுக்கோங்க. O2 it heads, அதாவது ஒரு பொருளோட ஆக்சிஜன் சேரும்போது என்ன நடக்கும்? ஆக்சிஜனேற்றம் அல்லது ஆக்சிகரணம். ஒரு பொருளோட ஆக்சிஜன் சேரும்போது என்ன நடக்கும்? ஆக்சிஜனேற்றம் அல்லது ஆக்சிகரணமானது நடக்கும். அடுத்து, which of the following statements about plant nutrition, the plant nutrition is incorrect? அதாவது இந்த தாவர உணவூட்ட முறைகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள்ல எது தவறானதுன்னு கேட்குறாங்க. எது தவறானதுன்னா மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் பூவர்லி அப்சர்வ்டு பை வாட்டர். பூவர்லி அதாவது தாது உப்புகளை இது வந்து அவ்வளோ அப்சர்வ் பண்ணது வாட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் என்னது தவறானது. எது சரியானது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அயர்ன் அண்ட் மேங்கனீஸ் ஆர் கன்சிடர்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இது சரிதான். Plants in general make use of the water in the soil at the root zone. வேலுடைய பகுதியில் இது பண்ணுறாங்க. அடுத்து, கார்பன் இஸ் டேக்கன் ஆஃப் த கிரீன் பிளான்ஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து எடுத்துக்குது எது பசுமையான தாவரங்கள்ல இருந்து. தாவரங்கள் அது உணவூட்ட முறையில் அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஒரு ஆற்றல் வடிவத்தில் எடுத்துக்குது. இதுவும் சரிதான். அப்போ இன்கரெக்ட் ஏதான். The part of the magnet from where magnetic field lines காந்தப்புலங்களுடைய emerges known as எந்த துருவம்னா நார்த் போல். வட துருவத்திலிருந்து. நார்த் போல் என்னது? வடக்கு துருவத்திலிருந்து தான். அதாவது part of the magnet from where magnetic field lines emerges known as அது நார்த் போல் சொல்லுவாங்க. அல்லது தமிழில் நம்ம சொல்லும் பொழுது வட துருவம். வட துருவத்தில் தான் அந்த காந்தப்புல கோடுகள் எமர்ஜ் மேக்னெட். ஓகே. அடுத்து, when Kavita took an aqueous solution of copper sulfate and added some
granules of aluminium. Copper sulfate, some granules of aluminium, அதாவது அலுமினியம் Al, ஓகேங்களா. காப்பர் சல்பேட் Al, அலுமினியத்தை சேர்க்கிறேன். The color of the solution changed. Color of the solution என்னது changed. This is because of the formation of, அதாவது காப்பர் சல்பேட்டோட அலுமினியம் கிரானுவல்ஸ் விடைபிருந்து எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகச் சரியான ஆன்சர் அலுமினியம் சல்பேட். என்னது அலுமினியம் சல்பேட். அப்ப என்னது 3CuSO4 2Al2 Al2SO4 3 plus 3Cu. ஓகேங்களா. அப்ப காப்பர் சல்பேட் அலுமினிய கிரானோட்ஸோடு வினைபுரிந்து அலுமினிய சல்பேட்டையும் காப்பரையும் தருகிறது. ஆப்ஷன் ஏதனது சரியானது. The first digital food museum in India was launched in the year 2021. அதாவது 2021 ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் உணவு அருங்காட்சியகம் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சரியான ஆன்சர் தமிழ்நாடு. சரியான சொன்னது தமிழ்நாடு. அடுத்து, which of the following objectives is not a part of watershed management? அதாவது இந்த நீர் மேலாண்மை முறைகளில் பொருந்தாத ஒரு பகுதி எதுவும் கேட்குறாங்க. இதில் பாருங்க, நீர் மேலாண்மையோடு தொடர்பில்லாத பகுதி எதுவும் கேட்குறேன் பாருங்க. மிட்டிகேட்டிங் ட்ராப்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ். அதாவது மிட்டிகேட்டிங் ட்ராப்ஸ் அப்படின்னு என்னன்னா அந்த வறட்சியை தணிக்கக்கூடிய அந்த இதை சொல்றாங்க. இது சரியானது தான். அடுத்து, ரீஸ்டோரிங் வாட்டர் லெவல்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் ரிவர்ஸ். அந்த வாட்டர் லெவல்ஸை திரும்ப மறுசுழற்சி ரீஸ்டோர் பண்ணணும், சேகரிக்கணுங்கிறாங்க. ரீசார்ஜிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நிலத்த நீரை சேகரிக்கணும், உயர்த்துங்கிறாங்க. இப்போ எதுனா ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி இதுதான் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து, இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் மேக்சிமம். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு என்னன்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம். இன்டியூஸ்டு கரண்ட் தூண்டப்பட்ட மின்னோட்டம் மேக்சிமம் எப்பொழுதும் கேட்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த காயில். டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் காயில் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலோட செங்குத்தாக அந்த மோஷன் ஆஃப் த காயில் இருக்கும்போது, டைரக்ஷன்ல இருக்கும்போது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய அந்த மேக்சிமம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியான ஆன்சர் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த காயில் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்து, if a reactant gains oxygen in a reaction, it is said to be undergoing. அது ஆக்சிஜன் வினைபுரியும் சொல்றாங்க. அது வினைபுரி என்ன நடக்க போது ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, in which of the following years was the Ministry of Panchayat Raj, மினிஸ்டரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்ப 2004. நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் என்னன்னா எண்ம விதியை சொன்னது யாரு? நியூலாண்ட். அதாவது முதல் தனிமத்தின் பண்புகளும் 8வது தனிமத்தின் பண்புகளும் ஒத்து காணப்படும் சொல்றார் நியூலாண்டு. அதாவது லா ஆஃப் ஆக்டேவ் 8 எண்ம விதி. ஒர்க்டு வெல் வித், அதாவது நியூலாண்டுடைய எண்ம விதி ஒர்க்டு வெல் வித் எங்க நல்லா செயல்படுது அப்படின்னா லைட்டர் எலமெண்ட்ஸ் ஒன்லி. லைட்டர் எலமெண்ட்ஸ் லேசான தனிமங்களை மட்டும் இந்த நியூலாண்டோட எண்ம விதி தெளிவாக நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. நியூலாண்டு எண்ம விதி எதன் அடிப்படையில் வச்சிருக்காரு? அணு நிறை. நியூலாண்டு, டோபர் நீர், மெண்டல்லீஃப் இவங்கெல்லாம் தனிமங்களை வரிசைப்படுத்துறது அணு நிறையின் அடிப்படையில் தான். நவீன தனிம ஆவர்த்த அட்டவணையான ஹென்ரி மோஸ்லேவோட அட்டவணை மட்டும்தான் அணு என்ன அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்காரு. அடுத்து, in which of the following locations is the Brahmaputra river? The Brahmaputra river known as ஷாங்போ. அதாவது எந்த இடத்துல பிரம்மபுத்திரா ஷாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா திபெத். எங்க? திபெத். The Harvey Committee, which was constituted in the year 1955, deal with. அதாவது இந்த கார்வே கமிட்டி 1955 உருவாக்குறாங்க. எதை இந்த கார்வே கமிட்டி டீல் பண்ணுது அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறிய தொழிற்சாலைகளை டீல் பண்ணக்கூடியதான் ஹார்வே கமிட்டி. அங்கே சிறிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட கமிட்டி, தொடர்புடைய கமிட்டி ஹார்வே கமிட்டி.
அடுத்து வாட் ப்ராடக்ட் இஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை த பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் த லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். அதாவது தாவர போக்குவரத்து அந்த அமைப்புகளில், தாவர கடத்தக்கூடிய அந்த அமைப்புகளில் பங்கு பெறுவது எனர்ஜி ஸ்டோர்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸாக பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் மற்றும் ரூட்ஸ், இலைகளும் வேர்களும். ஏன்னா வேர்லேருந்து நீரை கடத்தக்கூடிய திசு இருக்கு சைலம், இங்க இருந்தா கடத்துது, இங்க இலையிலிருந்து உணவு கடத்துது புலோயம். ஓகே, the hydrocarbons which carry a double bond இரட்டை பிணைப்பு between two carbon atoms are called அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா unsaturated compounds, அதாவது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the focal length of a convex mirror. இந்த கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா குவியாடி, கன்கேவ் அப்படின்னா கான்கேவ், குழியாடி, கான்வெக்ஸ் அப்படின்னா குவியாடி. குவியாடியினுடைய ஃபோக்கல் லென்த், குவிய தூரம், அந்த குவிய தூரத்துடைய மதிப்பு என்ன சொல்றாங்க, எப்பயுமே எந்த குறியீட்டில் காணப்படும் அப்படின்னா பிளஸ், பாசிட்டிவ். குவியாடியின் குவிய தூரம் பிளஸ், குழியாடியின் கேவ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். Which of the following statements is correct? எது சரியானதுன்னா, for every protein there is a specific gene. இதுதான் என்னது மிக மிக சரியானது. Which of the following is the largest coal field in India? இந்தியாவுடைய மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாரியா கோல்ஃபீல்ட்ஸ். இந்த ஜாரியா கோல்ஃபீல்ட் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட். பொக்கார் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட். ராணிகஞ்சி எங்க இருக்கு? மேற்கு வங்காளம். ராணிகஞ்சி மேற்கு வங்காளம், பொக்காரோ ஜார்க்கண்ட், தன்பாத், ஷாரியா இதெல்லாம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை காணப்படுகிறது. இதுல இந்தியாவுடைய மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாரியா. ஓகேங்களா. இந்த ஹரன்புரா நிலக்கரி சுரங்கம் எங்க தான் இருக்கு? ஜார்க்கண்ட்ல தான் இருக்கு. Who among the following is known as the architect of Indian planning? இந்திய திட்டமிடலுடைய சிற்பி என்று அழைக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷாந்த் சந்திர மகலனோபிஸ். இந்திய புள்ளியோட தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய யாருன்னா பிசி மகலனோபிஸ். செகண்ட் பயிர்பலனுடைய மாடல் இவருடைய மாடல் தான். Which element has non-metallic properties? non-metallic property? இதில் எதுவும் பார்த்தீங்கன்னா மிகச் சரியானது குளோரின். ஏன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் வந்து இந்த உலோகங்களை வரக்கூடிய நான் மெட்டாலிக் குளோரின். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய, இந்த கொஸ்டின் முழுமையான தமிழில் நமக்கு கிடைக்கல, ஆங்கிலத்தில் தான் கிடைச்சிருந்தது. அதனால கொஞ்சம் நம்ம அந்த கொஸ்டின் எடுத்து நல்லா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால நம்ம கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்தாலும் நம்ம விளக்கமானது தமிழில் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.